குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சியூமர் அனாலிசிஸ் அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போகிறோம். கன்சியூமர் அனாலிசிஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா கன்சம்ஷனை பேஸ் பண்ணி தான் இந்த லெசனே வந்து நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்காக நான் வந்து நமக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணிப்பேன் நினைக்கிறேன். இது என்ன அப்படின்னா கன்சம்ஷன் இஸ் டிஃபைன் அஸ் த யூஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டு சாட்டிஸ்ஃபை வாண்ட்ஸ். அப்படின்னா ஒரு ஹியூமன் வாண்ட்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்றது தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கன்சம்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த கன்சம்ஷன் அப்படின்றத வந்து தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த லெசன் ஃபுல்லா நம்ம படிக்க போறோம். ஒரு கன்சியூமருடைய அதாவது நுகர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு கன்சியூமருடைய அனாலிசிஸ் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா நுகர்வு பகுப்பாய்வு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆய்வு தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஆய்வு சொல்லுவாங்க. அதான் அனாலிசிஸ், அதாவது பகுத்தாய்வு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கன்சியூமர் அனாலிசிஸ் அப்படின்றது என்ன பண்றோம் அப்படின்னா நுகர்வோரை பற்றி படிக்க போகிறோம். அதாவது கன்சியூமரை பத்தி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்டடி பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா மைக்ரோ எக்கனாமிக்ஸ்ல என்னென்ன டாபிக்ஸ்லாம் வந்து மைக்ரோ எக்கனாமிக்ஸ்ல இருக்குது அப்படின்றத பத்திலாம் மைக்ரோ எக்கனாமிக்ஸ்ல பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கன்சியூமரை பத்தி, அதாவது ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு எக்கனாமிக் சயின்ஸ் எப்படி இருக்குன்னா ஸ்டார்டிங் பாயிண்டே வந்து கன்சம்ஷன் வச்சு தான் வந்து எக்கனாமிக்ஸ் இருக்குது. கன்சம்ஷன் நாட் அப்படின்னா ப்ரொடக்ஷன் கிடையாது, எக்ஸ்சேஞ்ச் கிடையாது, அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் கிடையாது. அப்ப இதெல்லாம் வந்துட்டு பேஸ் பண்ணி, அதாவது கன்சம்ஷனை பேஸ் பண்ணி தான் ப்ரொடக்ஷன் இருக்குது, ப்ரொடக்ஷன் பேஸ் பண்ணி தான் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, எக்ஸ்சேஞ்ச் பேஸ் பண்ணி தான் என்ன இருக்குது டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது. அப்ப இந்த த்ரீ ஆக்டிவிட்டிஸ் வந்துட்டு இது பண்றது எது அப்படின்னு பார்க்கும்போது கன்சம்ஷன் தான் இது ஃபர்ஸ்டா இருக்கு. அதே மாதிரி ப்ரொடக்ஷனோட எண்டா என்ன இருக்கும் அப்படின்னா அதுவும் கன்சம்ஷனா தான் இருக்கும். ஒரு ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ப்ரொடக்ஷனுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்தா என்ன தேவைப்படும் அப்படின்னா ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு வந்து என்ன தேவைப்படும், ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் சொல்லுவோம். ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் இருந்தா லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன் இது ஃபுல்லா என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் சொல்லுவோம். அந்த ஃபேக்டரை வச்சு என்ன பண்ணுவோம்னா அப்போ ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் அதெல்லாம் வந்து இது பண்ண பின்னாடி தான் என்ன பண்ணுது அப்படின்னா கன்சியூமர் அப்படின்றது வந்துட்டு ஒரு இதாக இருக்குது. இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹியூமன் வாண்ட்ஸ் அப்படின்றத பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த ஹியூமன் வாண்ட்ஸ் அப்படின்றது எப்படிலாம் இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஹியூமன் வாண்ட்ஸ் அப்படின்னா இப்போ நானா என்ன சொல்றேன், நீங்களும் அந்த வாண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா அன்லிமிட்டடா இருக்கும். என்னோட வாண்ட்ஸ் எப்படி இருக்கும், அன்லிமிட்டடா இருக்கும். அன்லிமிட்டட் அப்படின்றது என்ன சொல்லுவோம்னா எண்ணற்றவைகளாக இருக்கும். விருப்பங்கள் அப்படின்றது வாண்ட்ஸ் அப்படின்றது என்ன விருப்பங்கள் அப்படின்றோம். அப்ப விருப்பங்கள் அப்படின்றது எப்படி இருக்கும், ஒரு ஹியூமன் பீயிங்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னா எண்ணற்றவைகளாக இருக்கும். ஆனா சோர்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஸ்கேர்சிட்டியா இருக்கு சோர்ஸ். ஒரு பெரிய ரிச் மேனா இருந்தா, ரிச் ஃபேமிலியா இருக்கும், ரிச் மேனா இருக்கும் அப்படின்னா அவனுக்கு வந்து வாண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா வந்துட்டு சாட்டிஸ்ஃபை ஆகிட்டே இருக்கும். அதாவது சேட்டியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க, நிறைவேறக்கூடியவைகளாக இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா அவன்கிட்ட பர்ச்சேசிங் ஆஃப் பவர் இருக்குது. பர்ச்சேசிங் ஆஃப் பவர் அப்படின்ற எக்கனாமிக்ஸ்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னா வாங்கும் சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வாங்கும் சக்தியை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய வாண்ட்ஸ் வந்து எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்றது தான் இந்த மெயின் இது. சரிங்களா? அப்படியே நம்மளுடைய ஹியூமன் வாண்ட்ஸ் அப்படின்றது வந்துட்டு இத்தனை தலைப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஹெட்டிங்ஸ்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் இருக்க வாண்ட்ஸ் ஆர் அன்லிமிட்டெட் அப்படின்னு இருக்கு. வாண்ட்ஸ் ஆர் அன்லிமிட்டெட் இதான் ஃபர்ஸ்ட் ரைட். அன்லிமிட்டெட் அப்படின்னா என்ன சொன்னேன், எண்ணற்றவை, அதாவது எண்ணில் அடங்காதவை அப்படின்னு சொல்றாங்க. தென் நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா வாண்ட்ஸ் பிகம் ஹேபிட்ஸ். ஹேபிட்ஸ் வச்சு வாண்ட்ஸ் சொல்லி பண்றாங்க. Then next என்ன இருக்குன்னா wants are satiable. Wants are satiable. அடுத்து என்ன இருக்குன்னா wants are alternative. Alternative அப்படின்னா என்னது, மாற்று. ஏதாவது ஒரு விஷயங்களை மாத்தி சாட்டிஸ்ஃபை, அதாவது wants இது பண்றாங்க, சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறாங்க. அதத்தான் வந்து alternative. அப்புறம் பாருங்க wants are competitive. Competitive means போட்டியிடுபவை அப்படி சொல்லுவாங்க. Then அடுத்து நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா wants are complementary அப்படின்றாங்க. Wants are காம்ப்ளிமெண்டரி. தென் நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா வாண்ட்ஸ் ஆர் ரெக்யூவரிங் அப்படின்றாங்க. ரெக்யூவரிங் அப்படிங்கும்போது மீண்டும் தோன்றுபவை, அதாவது மீண்டும் தோன்றுபவை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இவ்வளவு தூரத்துக்கு வந்து வாண்ட்ஸோட இதை வந்து ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன இதெல்லாம் இருக்கு பாருங்க, 7 இது கொடுத்துருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஒண்ணு வந்து வாண்ட்ஸ் ஆர் அன்லிமிட்டெட் அப்படின்றாங்க. வாட்ஸ் தி மீனிங் ஆஃப் வாட்ஸ் ஆர் அன்லிமிட்டெட் அப்படின்னா the human being வந்து எப்பவுமே வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா அன்லிமிட்டெட் வாண்ட்ஸோட இருக்கும் எப்பயும் மொத்தம். ஆனால் சோர்ஸ் பார்த்தா கம்மியாக தான் இருக்கும். எல்லாமே நிறைவேறக்கூடியதா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அது வந்துட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுடைய டெவலப்மெண்ட்ஸ், அதாவது ஒரு 10 இயர்ஸ் பேக் வரைக்கும் பார்த்தோம்னா செல்ஃபோன்ஸ் கிடையாது, மொபைல் ஃபோன் கிடையாது. நார்மலாக வந்து யாராவது வீட்டில், அதாவது மொபைல் ஃபோன் அப்படின்ட்டு இருந்தால் ஏர்டெல், ஒரு ஏர்செல், ரிலையன்ஸ், இந்த ரிலையன்ஸு
இந்த மாதிரி ஒரு நார்மல் ஃபோன் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு இப்போ ரீசெண்டாக பாருங்களேன், இப்போ ஒரு 5 இயர்ஸ்க்குள்ள வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸோட எவ்வளவு இது வந்து இன்னும் எவ்வளவு தூரத்துக்கு வந்துருச்சுன்னு பாருங்க. அப்போ அதாவது என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அந்த ட்ரெண்டிங் சொல்லுவாங்க, அந்த ட்ரெண்டிங் கேட்டாப்ப என்ன ஆகிட்டே இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹியூமன் வான்ஸ் வந்துட்டு என்ன ஆகிட்டே இருக்கு அப்படின்னா ரைஸ் ஆகிட்டே இருக்கு. இப்போ ஹியூமன் வான்ஸ் வந்து ரைஸ் பண்றது என்ன அப்படின்னா டெவலப்மெண்ட்ஸ்னு சொல்லுவோம். அதாவது டெவலப்மெண்ட்டாக சொல்லுவோம். இப்போ ட்ரெடிஷ்னலாக இருக்கிறத விட இப்போ என்ன ஆகிட்டோம் அப்படின்னா மாடர்னாக வந்துட்டு என்ன ஆக ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நாகரிகம் சொல்லுவாங்க. அப்போ மாடர்னாக மாற மாற என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஹியூமனோட வான்ஸ் வந்துட்டு அன்லிமிட்டடாக வந்துட்டு இதாக ஆரம்பிச்சிச்சு. ஹியூமனோட வான்ஸ் வந்துட்டு அன்லிமிட்டடாக வந்து இதாக ஆரம்பிச்சிச்சு. அப்ப ஹியூமன் வான்ஸ் ஆர் அன்லிமிட்டட் அப்படிங்க. அப்ப அன்லிமிட்டட் ஹியூமன் வான்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிடலாமா அப்படின்னா கண்டிப்பா முடியாது. ஏற்கனவே எல்லா இதையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ஏதாவது அதாவது முக்கியமான சொல்லுவாங்கல்ல, நம்ம ஒரு இம்பார்ட்டன்ஸ் வான்ஸ் தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு நம்ம அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம். ஆனால் ஃபர்ஸ்ட் ஒன்று இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹியூமன் வான்ஸ் வந்துட்டு அன்லிமிட்டட் போனதுக்கு காரணம் அப்படின்னா ட்ரெடிஷ்னல் வந்து நம்ம மாறதுக்கு மாதிரி இப்போ இருக்க டெவலப்மெண்ட்டுக்கு வந்துட்டு இப்போ ஒரு சின்ன பசங்க கூட வந்துட்டு யூஸ் பண்ணுற அளவுக்கு வந்துட்டா அப்படின்னா இப்போ அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ட்ரெடிஷ்னலாக வந்துட்டு ட்ரெடிஷ்னல் வந்து இப்போ ட்ரெண்டிங்க்கு வந்துட்டோம்ப்பா. ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். ட்ரெண்ட் அப்படின்னா சின்ன குழந்தை கையில் வச்சு என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சு, ஸ்மார்ட் ஃபோனில் கேம் விளாட ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அதுதான் என்ன சொல்றோம் அப்படின்னா அந்த மாதிரி வந்துட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு மென்டாலிட்டி வந்துட்டு ஹியூமன் போகும்போது அப்போ அந்த வான்ஸ் அப்படின்றது வந்துட்டு அன்லிமிட்டட் ஆயிடுச்சு அப்படின்றது தான் நம்மளுடைய இது. அதுக்கடுத்து என்ன ஆகுதுன்னா ஹியூமன் அதாவது வான்ஸ் பிகம் எ ஹேபிட்ஸ் அப்படின்னா வான்ஸ் பிகம் எ ஹேபிட்ஸ் அப்படின்னா வான்ஸ் பிகம் எ ஹேபிட்ஸ் அப்படின் போது என்ன சொல்லுவோம்னா அதாவது பழக்க வழக்கங்களாக வந்துட்டு மாறி விடுகிறது. அதாவது விருப்பங்கள் அது என்னன்னா மார்னிங் எழுந்திரிச்சோடனே நம்ம டீ சாப்பிட பழகிட்டோம். மார்னிங் எழுந்திரிச்சோடனே டீ சாப்பிட பழக்கத்தை பழகிட்டோம். டீ சாப்பிடுறோம் அப்படின்னா தூங்கி எழுந்திரிச்சு சில பேர் சாப்பிட பழகிக்கலாம். அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா எந்திரிச்சோடனே பெட் காஃபி அது பேர் இப்போ மாடர்ன்ல பெட் காஃபி வந்து எந்திரிச்சோடனே பிடிக்கிறது. எந்திரிச்சோடனே பிரஸ்குள்ள பண்ணுறது அதை பிடிக்கிறது. அதவே என்ன பண்ணிக்கிறாங்க இப்போ பழக்க வழக்கங்களாக மாற்றிக்கிட்டாங்க. அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வான்ஸ் பிகம் எ ஹேபிட்ஸ் அப்படின்னு மாற்றிக்கிறாங்க. வான்ஸ் பிகம் எ ஹேபிட்ஸ் அப்படின்னு மாற்றிக்கிறாங்க. அப்போ இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ ட்ரெண்டிங்கில் வர்றது தான். இது ஃபுல்லாமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ட்ரெண்டிங்கில் ஆன முன்னாடி தான் இது ஃபுல்லாகவே இப்போ வந்துருக்குது. இப்போ வான்ஸ் வந்துட்டு இப்படி ஹியூமன் வான்ஸ் எல்லாம் இவ்வளோ தூரத்துக்கு வந்துருச்சு அப்படின்னா ட்ரெண்டிங் தான். அதான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டாங்க அன்லிமிட்டட் அப்படின்னு சொல்லும் போதே அது எவ்வளோ தூரத்துக்கு என்னென்ன வந்துருக்குன்னு பாருங்க. அப்போ வான்ஸ் பிகம் எ ஹேபிட்ஸ் அப்படின்னு மாறுது. இப்போ டேடி எழுந்திரிச்சோடனே மார்னிங் எழுந்திரிச்சோடனே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு நியூஸ் பேப்பர் பார்க்கறது. அப்புறம் டெய்லி என்ன ஆயிருந்தாருன்னா மார்னிங் எழுந்திரிச்சோடனே நியூஸ் பேப்பர் நியூஸ் பேப்பர் வந்துட்டு இது ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு என்ன ஆயிருது அப்படின்னா அது ஒரு ஹேபிட்ஸாக மாறிடுது. இதைத்தான் சொல்றாங்க வான்ஸ் பிகம் எ ஹேபிட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. தென் நெக்ஸ்ட் என்ன வருது அப்படின்னா வான்ஸ் ஆர் சாட்டியபிள். வான்ஸ் ஆர் சாட்டியபிள் அப்படின்னா வான்ஸ் ஆர் சாட்டியபிள் அப்படின்னா நிறைவேறக்கூடியவை அப்படின்னு எல்லா வான்ஸும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகணுமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணுமா அப்படின்னா கண்டிப்பாக ஆகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி மணி வேணும், பர்ச்சேசிங் பவர் வேணும். இந்த பர்ச்சேசிங் பவரை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய ரிசோர்ஸை பேஸ் பண்ணி தான் வான்ஸை வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். பட் வந்துட்டு சம் இம்பார்ட்டன்ட் வான்ஸை வந்துட்டு அட் டைம்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். அது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு மென் வந்து ஒரு ஹியூமன் வந்து ஹங்கிரியா இருக்கும்போது அவனுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா ஹங்கிரி ஆகிட்டா அப்படின்னா என்ன தேவைப்படும், ஃபுட்டு தேவைப்படும். அப்போ ஃபுட்டை என்ன பண்ணுவோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி அந்த வான்ஸை அந்த நேரத்தில் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுவோம். அதைத்தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா வான்ஸ் ஆர் சாட்டியபிள். வான்ஸ் ஆர் சாட்டியபிள். தென் நெக்ஸ்ட் என்ன இருக்குது வான்ஸ் ஆர் ஆல்டர்னேட்டிவ். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ்? ஆல்டர்னேட்டிவ் மீன்ஸ் one things are other, one things are not in other things are used to satisfy in same time. அதாவது என்ன சொல்லுவாங்க இப்பெல்லாம் சொல்லிட்டே இருந்தாங்க நிறைய பண்ணுறது. ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இதை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக அதாவது சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவோம்னா ஆல்டர்னேட்டிவாக இது பண்ணுவோம். இப்போ மார்னிங் எழுந்திரிச்சு நம்ம ஸ்கூல் ரெடி ஆகி கிளம்பி வரும்போது அதில் என்ன பண்ணுவோம்னா மம்மி எழுந்திரிச்சிட்டு ஃபாஸ்ட்டாக ஏதாவது செய்யணும் அப்படிங்கும்போது ஆல்டர்னேட்டிவாக நீ சாப்பிட்டு கிளம்பணும் அப்படின்னும் போது அந்த நேரத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏதாவது ஒரு விதத்தில் ஏதாவது என்ன பண்ணுவோம் அப்படின்னா உனக்கு சாப்பிடணும், உன்னுடைய நன்றியை வந்துட்டு இது பண்ணிட்டு நீ கிளம்பணும் அப்படின்னும் போது அந்த நேரத்தில் அம்மா என்ன பண்ணி கொடுப்பாங்க அவங்க ஒன்று இட்லியாக இருக்கலாம், தோசையாக இருக்கலாம், சப்பாத்தியாக இருக்கலாம், பூரியாக இருக்கலாம். அப்போ ஏதாவது ஒரே ஒரு ஏதாவது ஒரு ஃபுட் மூலமா உன்னுடைய இதை என்ன பண்றோம் அப்படின்னா சாட்டிஸ்ஃபை பண்றோம். அதைத்தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா வான்ஸ் ஆர் ஆல்டர்னேட்டிவ் சொல்றாங்க. வான்ஸ் ஆர் ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு சொல்றாங்க. தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வான்ஸ் ஆர்
காம்படிட்டிவ் அப்படின்னு சொல்றாங்க. காம்படிட்டிவ் அப்படின்னா போட்டியிடுபவை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வான்ஸ் ஆர் எப்படி காம்படிட்டிவா இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது வான்ஸ் அப்படின்னு பார்க்கும்போதே விருப்பங்கள் போட்டியிடுபவை சொல்லுவாங்க. விருப்பங்கள் போட்டியிடுவது எப்படி போட்டியிடும் அப்படின்னா, இப்போ நான் 100 ரூபீஸ் வந்து வச்சிருக்கேன். 100 ரூபீஸ் நான் வச்சிருக்கேன். அந்த 100 ரூபீஸ்ல வந்துட்டு நான் மூவி போனா இல்லைன்னா பிரியாணி வாங்கி சாப்பிடலாம். மூவிக்கு போனா இல்லைன்னா பிரியாணி வாங்கி சாப்பிடலாம். மூவிக்கு போனா ஹாப்பினஸ் கிடைக்கும், பிரியாணி சாப்பிட்டா சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும், மன நிறைவு கிடைக்கும். ஏன் கேட்டீங்கன்னா ஹாப்பினஸ் சாப்பிட்டா மகிழ்ச்சியோடு நின்றுடும், சாட்டிஸ்ஃபேக்ஷன் இங்கே கிடைக்குது, எனக்கு வயிறு நிறைஞ்சிடும், 100 ரூபாய்க்கான எது என்ன கிடைச்சிடும், திருப்தி கிடைக்கும். அங்கே என்ன கிடைக்கும், சந்தோஷம் மட்டும்தான் கிடைக்கும், ஹாப்பினஸ் ஒன்லி. பட் ஹாப்பினஸ் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒன்லி ஃபார் பிரியாணி. அப்ப ஒரு ஹியூமன் பீயிங் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா 100 ரூபீஸ் வச்சிருக்கா அப்படின்னா 100 ரூபீஸ்ல ஹை லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எதுல கிடைக்கும் அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் வந்து பேஸ் பண்ணிக்கலாம், அனலைஸ் பண்றான். அத அனலைஸ் பண்றது அத கன்சியூமர் அனலைஸ் அப்படின்னா ஒரு பகுப்பாய்வு சொல்றோம் இல்லையா, ஒரு கன்சியூமரா இருக்கவன் ஒரு அனலைஸ் பண்ணுவான், எதுல ஹை லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் அனலைஸ் பண்ணி என்ன பண்றான் அப்படின்னா 100 ரூபீஸ்க்கு மூவிக்கு போனா எனக்கு ஹாப்பினஸ் மட்டும் தான் கிடைக்கும், 100 ரூபீஸ் நான் பிரியாணி சாப்பிட்டேன் எனக்கு ஹாப்பினஸோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். கிடைக்குதா இல்லையா? அதைத்தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா காம்படிட்டிவ் அப்படின்னு சொல்லும்போது 100 ரூபீஸ்ல வச்சு ரெண்டு இருக்குது, இது எது எனக்கு ஹை லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனை தரும் அப்படின்னு பார்க்கும்போது அதைத்தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சூஸ் பண்ணுவோம். அதைத்தான் சொல்றாங்க காம்படிட்டிவ். வான்ஸ் ஆர் காம்படிட்டிவ், போட்டியிடுபவை. பட் வந்து அந்த போட்டியிடுபவை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா எந்தது வந்து ஹை லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தருதோ அதைத்தான் ஒரு ஹியூமன் பீயிங் இருக்கிறத சூஸ் பண்ணுவாங்க. அதுதான் நம்மளுடைய இதா இருக்கும். ஒரு 100 ரூபீஸ் இது பண்றோம் அப்படின்னா 100 ரூபீஸ்க்கான இது கிடைக்கணும், ஒத்துருக்கணும். ஒத்துருலைன்னா அதை வாங்க மாட்டாங்க. இப்போ சினிமா போயிட்டு இருந்தா 3 மணி நேரத்துல முடிஞ்சு போச்சு, பிரியாணி சாப்பிட்டா 3 மணி நேரம் நல்லா இருக்கும், நல்ல கம்முன்னு சாப்பிட்ட திருப்தியோட என்ன இருக்கும், நம்ம வாட்டுக்கு இருக்கும். அதை பார்க்க தான் முடியும், இங்க என்ன பண்ண முடியும், உணர முடியும். அப்ப இந்த மாதிரி பேசிட்டு தான் வந்துட்டு என்ன இருக்குது அப்படிங்கிறது ஹியூமன் வான்ஸ் வந்து இருக்கும். சரிங்களா? அப்ப ஹியூமன் வான்ஸோட காம்படிட்டிவ் அப்படிங்கிறது இதுதான். 100 ரூபீஸ் வச்சிருக்கீங்க, சினிமா போலாமா பிரியாணி சாப்பிட மாட்டான், எது அதிக ஹை லெவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குதோ அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பானே தவிர அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க மாட்டான், அது செகண்ட் ப்ரிஃபரன்ஸ், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைப்பான். சரிங்களா? தென் நெக்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னா ஹியூமன் வான்ஸ் ஆர் தி காம்ப்ளிமெண்டரி அப்படின்னா வான்ஸ் ஆர் தி காம்ப்ளிமெண்டரி அப்படின்னா காம்ப்ளிமெண்டரி அப்படின்னா ஒன்றை ஒன்று சார்ந்துள்ளது, சார்ந்துள்ளது எடுத்துக்கோங்க. ஒரு வான்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா ஒரு திங்ஸ் அது வந்து ஒரு சிஸ்டம் சப்போர்ட்டட் டு அதர் திங்ஸ் அப்படின்னா ஒரு இது வந்து சப்போர்ட் பண்ணுது, எதுக்கு அதை வந்து ரன் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணுது. அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு பைக் வேணும், பைக் கொண்டு ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பைக்கு என்ன வேணும், பைக் எடுக்க போயிருமா, நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போயிருமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா முடியாது. பெட்ரோல் போடணும், பெட்ரோல் போட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும், பைக்கை வந்துட்டு மூவ் பண்ண முடியும். அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா காம்ப்ளிமெண்டரி, ஒன்றை ஒன்று சார்ந்துள்ளது. ஒரு வான்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு, ஒரு ஹியூமன் வான்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு அந்த இது வந்து என்னவா இருக்கு அப்படின்னா காம்ப்ளிமெண்டரியா இருக்கு. அந்த காம்ப்ளிமெண்டரி மூலமா தான் என்ன பண்றாங்க அப்படின்னா வான்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும்னு சொல்றாங்க. இப்போ நான் ரைட் பண்ண நினைக்கிறேன், எனக்கு பென் வேணும், பென்ல என்ன இருக்கணும், வெறும் பென் இருந்தா போதுமா, பென்ல வந்து இங்க் இருக்கணும். அப்பதான் என்ன ஆகும், அந்த ரைட் அப்படின்றது வந்துட்டு அந்த ரைட்டிங் அப்படின்றது வந்துட்டு நான் என்னுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் முடியும், என்னுடைய மனநிலையில அங்கதான் முடியும். அப்ப வான்ஸ் ஆர் தி காம்ப்ளிமெண்டரி அப்படின்றது அதுதான் காரணம். சரிங்களா? தென் நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா வான்ஸ் ஆர் ரெக்வயரிங் அப்படின்றாங்க. வான்ஸ் ஆர் ரெக்வயரிங், மீள தோன்றுபவை, மீண்டும் தோன்றுபவை, மீண்டும் வருபவை, ரெக்வயரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப வான்ஸ் அப்படிங்கிற போது என்ன இருக்குது அப்படின்னா விருப்பம் அப்படின்னா மீண்டும் தோன்றுபவைனா விருப்பம் எப்படி மீண்டும் தோன்றும் கேட்டோம்னா தமிழே சொல்ல விருப்பங்கள் அப்படிங்கிறது எப்படி எடுத்துக்கிட்டா வான்ஸ் எப்படி வரும், மீண்டும் தோன்றுபவை, மீண்டும் தோன்றுபவை எப்படி சொல்லுவோம் அப்படின்னா வான்ஸ் அப்படின்னா விருப்பம், மீண்டும் தோன்றுபவை அப்படின்னா ஒரு ஹியூமன் பீயிங் ஹங்கிரியாக போது நமக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு நார்மலா வந்துட்டு ஒரு ஹியூமன் பீயிங் இருந்தா நமக்கு என்னென்ன தேவைப்படும் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பேசிக்கா ஒரு ஹியூமன் பீயிங்க்கு என்னென்ன தேவைப்படும் தெரியுங்களா? நார்மலா ஒரு லைஃப் ஸ்டார்ட் பண்ற இடத்துல இருந்து எண்டாவது லைஃப் வரைக்கும் நமக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா எக்கனாமிக்கல் ரீதியாக இல்ல, பேசிக்கா ஒரு ஹியூமன் பீயிங்கா இருக்கிறவங்களுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா லைஃப் ஸ்டார்ட்ல இருந்து எண்ட் வரைக்கும் மூணே மூணு திங்ஸ் அப்படின்னு வச்சுக்கோம். மூணே மூணு வச்சுக்கோம். அந்த ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா
ஃபுட்டு, செகண்ட் ஒன் வந்துட்டு கிளாத், தேர்ட் ஒன் வந்து ஷெல்டர். உணவு, உடை, இருப்பிடம். ஃபுட்டு, ஷெல்டர், கிளாத், ஷெல்டர். இந்த மூணு இல்லைன்னா லைஃப்ல வந்து நம்ம என்ன பண்ணணும்? இது மூணுக்காகத்தான் நம்ம லைஃபே இருக்குது. என்னென்ன இருக்குது? ஃபுட்டு, கிளாத் அண்ட் ஷெல்டர். இதை பேஸ் பண்ணி இதெல்லாம் நெசசரி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றியமையாதவை, இன்றியமையாதவைன்னு சொல்லுவாங்க. பண்டங்கள் சொல்லுவோம் இன்றியமையாதவைன்னு சொல்லும் போது இந்த மூணு தான் இருக்குது. அப்ப ஒரு ஹியூமன் பீயிங்கோட இதுல என்ன பேஸ் பண்ணிருக்கோம்னா ஃபுட் தான் ஃபர்ஸ்ட் பேஸ் பண்ணிருக்கோம். ஃபுட் வேணும், கிளாத் வேணும், அதுக்கப்புறம் என்ன வேணும்? ஷெல்டர் வேணும், இருப்பிடம் அப்படின்னு வேணும், ஒரு இடத்துல தங்குறதுக்கான ஒரு இடம் வேணும். இது மூணு பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய லைஃப் இருக்குது. அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா வான்ஸ் ஆர் ரெக்வயரிங் ன்னு சொல்றாங்க. ரெக்வயரிங் நம்ம வரும்போது ஃபுட் தான் நமக்கு ரெக்வயரிங். ஃபர்ஸ்ட் ரெக்வயரிங் ஃபுட் தான். ஒரு ஹியூமன் பீயிங் ஹங்கிரியா இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஃபுட்டை வந்து நீட் பண்றாங்க. ஃபுட்டை இது பண்ணோம்னா அவங்க அந்த நேரத்துல என்ன ஆயிடும்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிடும். தென் நெக்ஸ்ட் 2 or 3 hours அவங்க என்ன ஆக ஆரம்பிச்சிடுவாங்க? திரும்பி ரெக்வயர் ஆக ஆரம்பிச்சிடுவாங்க. திரும்பி ரெக்வயர் மீண்டும் தோணும். அப்ப என்ன ஆயிட்டே இருக்கு அப்படின்னா ஒரு வான்ஸ் வந்து என்ன ஆயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா ரெக்வயரிங் சொல்றாங்க. ஏதாவது ஒரு இதுல வரும். எல்லாத்தையும் ரெக்வயர் பண்ணிட்டே இருக்க முடியுமா? அப்படிலாம் கிடையாது. சம் இதுல வந்துட்டு என்னவா இருப்பான்? ஹியூமன் வந்துட்டு ரெக்வயரிங் இருப்பான். சரிங்களா? அப்ப ஹியூமன் வான்ஸ் இதுல பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னா வான்ஸ் ஆர் அன்லிமிட்டட். வான்ஸ் become a habits. வான்ஸ் ஆர் satisfiable. வான்ஸ் ஆர் alternative. வான்ஸ் ஆர் competitive. வான்ஸ் ஆர் complementary and வான்ஸ் ஆர் required. These are the wants of future. சரிங்களா? இதுக்கு அப்புறம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெசன்ல வந்து ஒரே ஒரு டாபிக் நம்ம விட்டுட்டோம். அந்த ஒரு டாபிக் என்ன அப்படின்னா மைக்ரோ எக்கனாமிக்ஸ், மேக்ரோ எக்கனாமிக்ஸோட டிஃபரன்சியேஷன் மட்டும் விட்டுட்டோம். அதை மட்டும் இப்போ பார்த்துட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெசன் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடுது. தென் செகண்ட் லெசன் வந்து இதுக்கு அடுத்த வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சோம். சரிங்களா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் லெசன்ல விட்டு அந்த ஒரே ஒரு டாபிக் மட்டும் அந்த டாபிக்கை பார்த்துட்டோம்னா செகண்ட் லெசனை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெசன்ல வந்து ஒரே ஒரு டாபிக் மட்டும் மிஸ் பண்ணிட்டோம். அந்த ஒரு டாபிக் என்னன்னு பார்க்கும்போது மைக்ரோ எக்கனாமிக்ஸ்க்கும் மேக்ரோ எக்கனாமிக்ஸ்க்கும் என்ன டிஃபரன்சியேஷன் அப்படி பார்க்குறோம். நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்துருக்கோம். மைக்ரோ எக்கனாமிக்ஸ் என்னன்னு பார்த்துருக்கோம், மேக்ரோ எக்கனாமிக்ஸ் என்னன்னு பார்த்துருக்கோம். அதுல என்ன வேரியேஷன் இருக்குது, என்ன டிஃபரன்சியேஷன் இருக்கோ அதுக்கு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அப்படி பார்க்கும்போது என்ன இருக்குன்னா இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் என்டையர் எக்கானமி அப்படின்னு இருக்கும். அதாவது மைக்ரோ எக்கனாமிக்ஸ் பொறுத்தளவு என்ன சொல்றாங்க அப்படின்னா இட்ஸ் த பிரான்ச் ஆஃப் எக்கனாமிக்ஸ், branch of economics which deals with the economics decision making individual economics agents such as the producer and the consumer. Producer and the consumer, அதாவது உற்பத்தியாளர்கள் நுகர்வோரை மட்டுமே என்ன பண்ணுது அப்படின்னா அன்லிமிட்டட் வந்து அதாவது இண்டிவிஜுவல், அதாவது தனிப்பட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. இண்டிவிஜுவல் சொன்னா தனிப்பட்ட. It is the branch of economics which deals with the economics decision making of individual economic agents such as the producer, the consumer, etc. சரிங்களா? entire economy அப்படி பார்க்கும்போது it is the branch of economics which deals with the aggregates and the averages of the entire economy. Averages of entire economy. Examples வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா aggregates output, national income, aggregate savings and investment, etc. அப்ப இது என்ன டீல் பண்ணுது? இந்த branch of economics என்ன டீல் பண்ணுது அப்படி பார்க்கும்போது என்ன பண்ணுதா ஒவ்வொரு டெசிஷன் மேக்கிங், அதாவது எகனாமிக் டெசிஷன் மேக்கிங் இண்டிவிஜுவல் எகனாமிக்ஸ் ஆக்டிவிட்டிஸ் such as the producers, அப்புறம் என்ன பண்ணுது consumers and etc. But macro economics is the branch of the economics deals with the aggregates and the average of entire economics. Example என்ன சொல்றாங்க? aggregates outputs, national income, aggregate savings and investment, etc. The next small components whole. ஸ்மால் அதாவது என்ன இது மட்டும் தான் நான் எழுதிருக்கேன். இது வந்து டீடைல்ஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்கும், புக்ல ரொம்ப பெருசா இருக்கும். ஆனா அது என்ன இருக்கு அப்படிங்கறத மட்டும் தனியா எழுதிருக்கேன். அது மட்டும் தான் இதான் மெயின். அதனால அது மெயினை மட்டும் எழுதிருக்கேன்.
என்னன்னா இது மட்டும் தான் இருக்கு பாத்துறாங்க. உள்ள புக்ல வந்துட்டு டீடைல்ஸா இருக்கும். இதுல நான் டீடைல்ஸ் மட்டும் நான் சொல்லிட்டேன். சரிங்களா? இதுதான் அதுக்கான மெயின். அத டீடைல்ஸ் அவங்க உள்ள கொடுத்திருப்பாங்க. அதான் ஃபுல் மீனிங்கோட கொடுத்திருப்பாங்க. அதுல என்ன இருக்கு, அதுக்கு இதுக்கு என்ன டிஃபரன்சியேஷன் இருக்கு அப்படினா இது இண்டிவிஜுவல், அது என்டையர் எக்கானமி, இது ஸ்மால் காம்பனன்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுது, இது ஹோல் எக்கானமி வந்து இது பண்ணுது, இது இண்டிவிஜுவல் பிரைஸ் இத வந்து இது பண்ணுது, அது ஜெனரல் பிரைஸ் வந்து பேஸ் பண்ணி இருக்குது. இது என்ன பண்ணுது அப்படினா பிரைஸ் தியரி அப்படி சொல்லுவாங்க. இட் இஸ் நோன் as a price theory அப்படி சொல்லுவாங்க. இட் இஸ் நோன் as a income theory அப்படி சொல்லுவாங்க. அப்ப இது என்ன இருக்குன்னு மட்டும் தான் நான் எழுதியே, இது மட்டும் பண்றேங்க. உள்ள வந்து டீடைல்ஸா வந்து இது பண்ணனும். தென் நெக்ஸ்ட் என்ன இருக்கு அப்படினா it take into the account small components of whole economy. ஒரு மொத்த பொருளாதாரத்துல வந்து ஸ்மால் காம்போனன்ட் மட்டும் கணக்கில் எடுத்துக்கிறது. அதாவது ஸ்மால் காம்போனன்ட் அப்படினா சின்ன இடம் மட்டும், தனிப்பட்ட இடம் மட்டும், குறுகிய அதாவது சின்ன அப்படின்னு அத மட்டும் என்ன பண்றதுன்னா it take into the account small component of the whole economy. அப்புறம் இது என்ன பண்றது அப்படினா it take into the consideration the economy of the country as a whole. economy of the country as a whole. அதான் இது. Then next என்ன இருக்கு அப்படினா individual price level and general price level சொல்லி எழுதிருக்கேன். It deals with the process of price determination is cost of the individual products of factor of production and factor of production. என்ன சொல்றாங்க? individual price அப்படிங்கிறது என்ன சொல்றாங்க அப்படிங்க, it deals with the process of price determination in costs of individual products and factor of production னு சொல்றாங்க. Then general price level அப்படிங்கிறது என்ன சொல்றாங்க? it deals with the general price level in any economy. in any economy சொல்றாங்க. இதுல மேக்ரோ எகனாமிக்ஸ்ல. Then next அப்படின்னு பார்க்கும்போது it is known as the price theory. இது மைக்ரோ எகனாமிக்ஸ் is known as the price theory. macro economics is known as the income theory. The next அப்படின்னு பார்க்கும்போது it is a concentration, இது optimization, அதாவது optimization goals அப்படின்னு பார்க்கும்போது உத்தம அளவு சொல்றாங்க. optimization goals of the individual and producer. individual and producer, அதாவது individual consumers and producers. optimization அப்படின்னு பார்த்தோம்னா optimization goals அப்படின்னு பார்த்தா உத்தம அளவு அப்படின்னு தமிழ்ல சொல்லும்போது உத்தம அளவு மேக்ஸிமம் லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்ற மாதிரி இல்ல. ஒரு கன்சியூமருக்கு மேக்ஸிமம் லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கணும், ஒரு ப்ரொடியூசருக்கு மேக்ஸிமம் லெவல் ஆஃப் ப்ராஃபிட் கிடைக்கணும். இதுதான் வந்து அவங்க சொல்றாங்க ஆப்டிமைசேஷன் ஆஃப் கோல்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா மேக்ஸிமம் லெவல் அப்படிவாங்க. அப்ப இட் இஸ் a கன்செப்ட், அதாவது இது கான்சென்ட்ரேஷன் வித் என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் a concentration with the optimization of goals of individual consumer and producers. இது என்ன பண்ணுது அப்படின்னா it is a concentration with the optimization of growth of என்னது growth process of entire economy. அதோட ஆப்டிமைசேஷன் அப்படினா இந்த மைக்ரோ எகனாமிக்ஸோட ஆப்டிமைசேஷன் அப்படி பார்த்தோம்னா என்டையர் எக்கானமியோட growth தான் வந்து என்ன பண்ணுது அப்படினா இது பண்ணுது process of, அதாவது என்டையர் எக்கானமி, அதாவது என்டையர் எக்கானமியோட இது என்ன பண்ணுது அப்படினா growth process of the entire economy. அதுதான் அதோட ஆப்டிமைசேஷன். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் என்டையர் அப்படி பார்க்கும்போது டீல்ஸ் வித் தி பிரான்ச் டீல்ஸ் வித் தி இண்டிவிஜுவல்ஸ் அப்படி பார்க்கும்போது என்ன இண்டிவிஜுவல்ஸ் அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம், இட் இஸ் தி பிரான்ச் ஆஃப் எகனாமிக்ஸ் which deals with the economics decision making of individual economics agents such as யார் economics agents யாருங்க such as producer and consumer etc. சரிங்களா? அப்புறம் அந்த பக்கம் என்டையர் எக்கானமி அப்படி பார்க்கும்போது it is the branch of economics, it deals with the aggregates and average of economics, entire economics. Example of the aggregate output, national income, aggregate savings, aggregate investment etc. Then next என்ன பார்த்தோம்னா இது என்ன பண்ணுது அப்படினா it take with the accounts, அதாவது it take into the account small component of whole economy, small component of whole economy. It take with the consideration economy of the country as a whole, country as a whole, economy of the country as a whole. எல்லாத்தையும் பற்றிய கணக்கில் எடுத்துக்கொள்வது எது அப்படின்னு பார்த்தா மேக்ரோ எகனாமிக்ஸ். நம்ம சொல்லுங்க நேஷனல் இன்கம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அந்த நேஷனல் இன்கம் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி நம்ம இது பண்றோம் மேக்ரோ எகனாமிக்ஸ், அதாவது பெரிய பொருளாதாரத்துல தான் என்ன பண்றோம்னா எல்லாத்தையும் பற்றி கணக்கில் எடுத்து நம்ம நேஷனல் இன்கத்தை வந்து கால்குலேட் பண்றோம். சரிங்களா? அப்ப இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா it take to consideration the economic of the country as a whole,
அப்படி சொல்லி then next என்ன இருக்கு அப்படினா individual price அப்படி பார்த்தா it deals with the process of unit price isn't there in causes of individual products and the factor of production then next என்ன இருக்கு அப்படி பார்த்தா it deals with the general price level in economy microeconomics is known as the price theory microeconomics is known as the price theory macroeconomics is known as the income theory then last one என்ன அப்படினா concentration of optimum sales goals வந்து யார் பாப்பாங்க அப்படினா individual consumer and producer optimum sales of goals சரிங்களா அதே optimum sales of goals வந்து இங்க என்ன கட்டறாங்க அப்படினா growth process of என்ன பண்றாங்க growth process of the entire economy this is all the microeconomics and macroeconomics differentiation சரிங்களா இதோட வந்து ஃபர்ஸ்ட் லெசன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு செகண்ட் லெசன் வந்து ஹியூமன் வான்ஸோட இருக்குது இப்போ கண்டினியூவா என்ன பார்க்க போறோம் அப்படினா கார்டினல் யூட்டிலிட்டி அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம் இப்போ இதை அழைச்சிட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம் கார்டினல் யூட்டிலிட்டி அப்படிங்கறத பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டாபிக் ஒன்று உள்ள இருக்குது இப்போ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபுட்ஸ் அப்படி கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபுட்ஸ் அப்படி நம்ம கொடுத்துருக்காங்க என்னென்ன கிளாசிஃபிகேஷன் அப்படி ஃபுட்ஸ்ல வந்து என்னென்ன கிளாசிஃபிகேஷன் அப்படி இருக்குன்னு பார்ப்போம் கிளாசிஃபிகேஷன் of foods னு கொடுத்துருக்காங்க சரி இப்போ இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபுட்ஸ் அப்படி பார்க்குறது என்ன அப்படி பார்க்கும்போது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபுட்ஸ் அப்படி பார்க்குறோம்ல இது என்ன அப்படி பார்க்கும்போது ஃபுட்ஸை வந்து கிளாசிஃபிகேஷன் பண்ணுறாங்க என்னென்ன ஃபுட்ஸ் வந்து இருக்குது சொல்கிறாங்க என்னென்ன ஃபுட்ஸ் இருக்குது அப்படி பார்க்கும்போது அது பார்த்துட்டே இருங்க இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் குட்ஸ் அப்படின்னு இருக்குல்ல அந்த கிளாசிஃபிகேஷன் என்னென்ன குட்ஸ் வந்து கிளாசிஃபிகேஷன் பண்ணுறாங்க அப்படின்றதா இதில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இல்லை ஃபர்ஸ்ட் பாருங்க இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் குட்ஸ் அப்படின்னு இருக்குல்ல இப்போ குட்ஸோட கிளாசிஃபிகேஷன் அப்படி பார்த்துருக்கோம் அதில் கொஞ்சம் இதாக நல்லா இருக்குன்னு சொல்கிறேன் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் foods சரிங்களா இப்போ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபுட்ஸ் அப்படின்றதுல வந்து 3 கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிரிக்கிறாங்க அதாவது ஃபுட்ஸை வந்து 3 தான் பிரிக்கிறாங்க 3 ஸ்டெப்ஸா வந்து பிரிக்கும்போது ஃபர்ஸ்ட் ஒன் என்ன இருக்குன்னா நெசசரி செகண்ட் ஒன் வந்து கம்ஃபர்ட்ஸ் அண்ட் தேர்ட் ஒன் வந்து லக்ஸுரிஸ் அப்படின்றாங்க அப்ப நெசசரி கம்ஃபர்ட்ஸ் லக்ஸுரிஸ் அப்படி 3 டைப்ஸ் அப்படிங்கறாங்க அந்த நெசசரிஸ் அப்படினா which are the indisciplinar அதாவது என்ன சொல்றேன்னா அதாவது இந்த நெசசரிஸ் அப்படிங்கறது நான் சொல்லிட்டேன் ஒரு ஹியூமன் பீயிங் இருக்கும்போது லைஃப் ஸ்டார்ட்ல இருந்து எண்ட் வரைக்கும் அதாவது ஹியூமன் பீயிங் டு த எக்ஸிட் இன் த வேர்ல்ட் ஆர் கால்டு என்ன சொல்றாங்கன்னா நெசசரிஸ் அதாவது அந்த டிஸ்பென்சபிள் அப்படி சொல்லுவாங்க இன்டிஸ்பென்சபிள் அப்படி சொல்லுவாங்க இன்டிஸ்பென்சபிள் அதாவது இது இல்லாம இருக்கவே முடியாது அப்படின்றத இது வந்து கண்டிப்பா வந்து சொல்லுவாங்க the necessary goods which are the indispensable for the human being exist in the world are called the necessaries அப்படினா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா necessaries அப்படிங்கிறது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா necessaries அப்படின்னா தமிழ்ல வந்து இன்றியமையாத சொல்லுவாங்க அதாவது அது இல்லாம நம்மளால இருக்க முடியாது அப்படி சொல்லுவாங்களா அதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா necessaries சொல்லுவாங்க அப்ப indispensable அப்படின்னா indispensable இது இல்லாம இருக்க முடியாது அப்படின்றத indispensable the necessary goods are the which are the indispensable for the human being to exist in the world are called the necessaries என்னென்ன ஃபுட் வந்து நெசசரிஸா இருக்குன்னு பாக்கும்போது ஃபர்ஸ்ட் ஒன் இருக்குது வந்து ஃபுட் தென் செகண்ட் ஒன் இருக்குது கிளாத் தேர்ட் ஒன் இருக்குது ஷெல்டர் உணவு உடை இருப்பிடம் இது மூணு தான் என்னது அப்படின்னா நம்மளுடைய நெசசரிஸ் ஒரு ஹியூமன் பீயிங்கோட பிகினிங்ல இருந்து எக்ஸிட் வரைக்கும் எக்ஸிட் இந்த வேர்ல்ட விட்டு எக்ஸிட் ஆகிற வரைக்கும் என்ன தேவைப்படுன்றாங்க இந்த மூணு தான் வந்து தேவைப்படுன்றாங்க அப்ப புக்ஸை வந்து என்ன பண்றாங்கன்னா எப்படி பிரிக்கிறான்னு பாருங்க நெசசரிஸ்
கம்ஃபர்ட்ஸ், லக்ஸுரிஸ். ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன பிடிக்கிறான், நெசசரிஸ், இன்றியமையாத லைஃபுக்கு வந்து இதுதான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன சொல்றான், ஃபுட்டு வேணும். ட்ரெஸ் மட்டும் ஒன்றும் பண்ண போறதில்ல, ஃபுட்டு ஃபர்ஸ்ட் வேணும். அப்படியே பாரு, ரெண்டு செட் என்ன வேணும், ஷெல்டர் வேணும், கிளாத்திங் வேணும். அதுக்கப்புறம் என்ன வேணும்ன்றான், ஷெல்டர் வேணும்ன்றான். அப்ப எந்தெந்த இடத்துக்கு பாருங்க, இங்க இருக்கிறான். அவ பிரிச்சு என்ன பண்றா அப்படின்னும் போது ஒரு புக்ஸ் வந்துட்டு எக்கனாமிக்கல் ரீதியா எப்படி வந்துட்டு 3 டைப்ஸ்ல வந்துட்டு எப்படி கொடுக்கலாம் பாரு, எப்படி கிளாசிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் பாரு. அது ஃபர்ஸ்ட் வந்து நெசசரிஸ் இருக்கான், அப்புறம் கம்ஃபர்ட்ஸ் இருக்கான், அப்புறம் என்ன சொல்றாங்க, லக்ஸுரிஸ் இருக்கான். அப்ப நெசசரிஸ் வந்து என்ன நடக்குது, ஃபுட், கிளாத்திங் அண்ட் ஷெல்டர் இருக்குது. கம்ஃபர்ட் அப்படின்னா இது இன்டிஸ்பென்சபிள், இது டிஸ்பென்சபிள் தான். இது இல்லாம இருக்கலாம், இது இல்லாமலையும் இருக்கலாம். ஆனா மாடர்ன் டெக்னாலஜி ஏற்றாப்பையோ நம்மளுடைய வசதிக்கு ஏற்றாப்பையோ, அதாவது வசதிக்காக சொல்லுவோம் இல்லையா, நம்மளுடைய ஒரு வசதிக்காக முடியலாம் அவ்வளவுதான். அதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா கம்ஃபர்ட்ஸ், அதாவது நம்மளுடைய கம்ஃபர்ட்டுக்காக, இந்த கம்ஃபர்ட் அப்படின்னு சொல்லி நமக்கு இது கம்ஃபர்ட்டா இருக்கும், இது கம்ஃபர்டபுளா இருக்கும், இது கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படி நம்ம ஒவ்வொன்றையும் என்ன பண்றோம் அப்படின்னா நம்மளுடைய லிவிங்காக என்ன பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா சில குட்ஸை வந்துட்டு நம்ம கம்ஃபர்டபுளா இருக்கும், அந்த குட்ஸ் கம்ஃபர்டபுளா இருக்கும், இந்த குட்ஸ் கம்ஃபர்டபுளா இருக்கும், என்னுடைய லிவிங்க்கு வந்துட்டு இது வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா மாடர்ன் ஏற்றாப்புல என்ன ஆரம்பிச்சிட்டோம்னா கம்ஃபர்டபுள் சொல்லிட்டு கம்ஃபர்ட்ஸ் நம்ம இந்த குட்ஸே வந்து பிரிச்சுட்டோம். அந்த குட்ஸ் என்னன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஒன்று என்னது, டிவி இல்லாத வீடே இப்ப இல்ல, கிடையாது. 15 லாஸ்ட் ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா டிவி எந்த வீட்லையும் கிடையாது. காமனா ஊருக்குள்ள ஒரு டிவி இருக்கும், பெரிய பெரிய வீடுகளில் மட்டும் தான் என்ன இருந்துச்சு, டிவி இருந்துச்சு. இப்ப என்ன ஆயிடுச்சு, அது வந்து ஒரு இதாயிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபேன் வந்துட்டு ஒரு கம்ஃபர்டபுள். அதுக்கப்புறம் ரெஃப்ரிஜரேட்டர், குளிர்சாதன பெட்டி எங்க இருக்குது, இப்போ வீட்டில் ஃபுல்லா ரெஃப்ரிஜரேட்டர் தான் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, வாஷிங் மிஷின், ஏர் கண்டிஷனர். இது ஃபுல்லா என்ன அப்படின்னா நம்ம கம்ஃபர்டபுளுக்காக, நம்மளுடைய ஹியூமன் பீயிங் கூட கம்ஃபர்டபுளுக்காக என்ன பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த குட்ஸை ஃபுல்லா இப்படி பிரிச்சுக்கிட்டோம். தென் நெக்ஸ்ட் இருக்கிற லக்ஸுரி குட்ஸ் இருக்குல்ல, இது ஃபுல்லா என்ன அப்படின்னா ஒரு ரிச்சா இருக்கிறதுக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா சொசைட்டில வந்துட்டு தன்னோட இமேஜை வந்துட்டு இன்க்ரீசஸ் பண்ணிக்கிறதுக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜுவல்லரி யூஸ் பண்ணுவோம், டைமண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம், காரை யூஸ் பண்ணுவோம். இது ஃபுல்லா என்ன அப்படின்னா சொசைட்டில நம்மளுடைய இமேஜை வந்துட்டு இது பண்ணிக்கிறதுக்காக, ரைஸ் பண்ணிக்கிறதுக்காக, இமேஜை வந்துட்டு ரைஸ் பண்ணிக்கிறதுக்காக இந்த குட்ஸை ஃபுல்லா நம்ம யூஸ் பண்றோம். அப்ப என்ன பண்றாங்கன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் குட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நெசசரிஸ், கம்ஃபர்ட்ஸ், லக்ஸுரிஸ் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அது நெசசரிஸ் அப்படின்றத நமக்கு ஃபர்ஸ்ட் தேவைப்படுது. ஒரு எக்கானமில வந்துட்டு ஒரு நார்மல் பீப்புளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்ன வேணும் அப்படின்னா ஃபுட், கிளாத்திங், ஷெல்டர், இதெல்லாம் வந்து நெசசரிஸ். தென் நெக்ஸ்ட் இருக்கு கம்ஃபர்ட் அப்படிங்கிறது என்னன்னா டிவி, ஃபேன், ரெஃப்ரிஜரேட்டர், வாஷிங் மிஷின், ஏர் கண்டிஷனர், இது ஃபுல்லாமே என்னது கம்ஃபர்ட்காக நம்ம யூஸ் பண்ற குட்ஸ். தென் நெக்ஸ்ட் லக்ஸுரிஸ் அப்படின்னு பார்க்கும்போது லக்ஸுரிஸ் குட்ஸ்னு பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியும், விலை உயர்ந்த பொருட்கள், ஆடம்பரம் சொல்லுவாங்க. ஆடம்பரம் எதுக்காக சொசைட்டில வந்துட்டு தன்னோட இமேஜை வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கிறதுக்காக, அதாவது ஹையா வந்து கிரியேட் பண்ணிக்கிறது, ரிச்சா கிரியேட் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்றதா இந்த ஜுவல்லரி, டைமண்ட்ஸ், கார். அப்ப கிளாசிஃபிகேஷன் ஆஃப் குட்ஸ் அப்படின்னா 3 கிளாசிஃபிகேஷன் ஆஃப் குட்ஸ் இருக்குது, 3 குட்ஸ் இருக்குது. ஒன்னு நெசசரிஸ், இன்னொன்னு வந்து கம்ஃபர்ட், தேர்ட் வந்துட்டு லக்ஸுரிஸ். சரிங்களா? இப்ப இதோட வந்துட்டு இந்த இது முடியுது. இதுக்கு அப்புறம் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்டினல் யூட்டிலிட்டி அப்படின்னு பார்ப்போம். கார்டினல் யூட்டிலிட்டி அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுது. இந்த கார்டினல் யூட்டிலிட்டி அனாலிசிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்டினல் அப்படின்னு சொல்லுது. கார்டினல் ஆர்டினல் சொல்லி பாத்துட்டீங்களா, கேட்டுறீங்களா அதை பத்தி? கார்டினல் யூட்டிலிட்டி, ஆர்டினல் யூட்டிலிட்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கார்டினல் அப்படின்னா என்னது? கார்டினல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆர்டினல் யூட்டிலிட்டி அப்படின்னா நம்பர்ஸை வச்சு நம்ம வந்துட்டு யூட்டிலிட்டியை வந்து அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா கார்டினல் யூட்டிலிட்டி. ஆர்டினல் யூட்டிலிட்டி அப்படின்னா அதை வந்து ரேங்கிங்ல, அதாவது தர வரிசைகளின் அடிப்படையில் வந்துட்டு யூட்டிலிட்டி அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். யூட்டிலிட்டி அப்படின்னா என்னது? தமிழ்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னா பயன்பாடு அப்படின்னு. பயன்பாடு ஒரு யூனிட் ஆஃப் இதை வந்துட்டு யூஸ் பண்ணோம்னா ஒரு யூனிட் வந்துட்டு மெஷர் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்லணும்னா யூட்டில் அப்படின்னு பார்த்தோமா இல்லையா? யூட்டில்
அப்ப இந்த கார்டினல் யூட்டிலிட்டி அப்படிங்கிறது என்ன சொல்றாங்கன்னா கார்டினல் யூட்டிலிட்டி அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா மெஷரிங் த நம்பர்ஸ்ல வந்து இது மெஷர் பண்ணுவோம். இதே வந்து ஆர்டினல் யூட்டிலிட்டி ஒன்று இருக்கு. ஆர்டினல் அப்படின்னா ரேங்கிங்ல வந்து இருக்கும். தரவரிசையின் அடிப்படையில் வந்து யூட்டிலிட்டி அதாவது பயன்பாடுகள் தரவரிசை அடிப்படையில் பார்த்தோம்னா அது ஆர்டினல் யூட்டிலிட்டி. அதே வந்து நம்பர்ஸ்ல வந்து யூட்டிலிட்டி மெஷர் பண்ணோம்னா அது கார்டினல் யூட்டிலிட்டி. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா கார்டினல் யூட்டிலிட்டி அனாலிசிஸ்ல வந்து லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இருக்குது அதுதான் நம்ம டயகிராம்ல இருக்க क्वेश्चंस. இந்த லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி அப்படின்றதுக்கான இன்ட்ரோடக்ஷன் மட்டும் இந்த கிளாஸ்ல பார்ப்போம். அதாவது லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி அப்படின்றது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஹச் கோசன் அப்படின்றவர் என்ன பண்றாரு, காசன் சொல்லலாம் கோசன் சொல்லலாம். கோசன் அப்படின்றவர் என்ன பண்றாருன்னா ஆஸ்ட்ரியன் எக்கனாமிக்ஸ் அவர் வந்து ஒன் ஆஃப் தி ஆஸ்ட்ரியன் எக்கனாமிக்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபார்முலேட் திஸ் லா இன் எக்கனாமிக்ஸ் இன் 1854 in 1854 first formulate this law in economics in 1854. இவரோட லா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி. டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி என்ன பண்றாங்க அப்படின்னா அனலைஸ் பண்றாங்க. அதாவது கன்சியூமருடைய அந்த கன்சம்ப்ஷன் இது இருக்கு பாத்தீங்களா, கன்சம்ப்ஷன் இதை வச்சு ஒரு மார்ஜினல் யூட்டிலிட்டி எவ்வளவு தூரத்துக்கு இருக்கு, டோட்டல் யூட்டிலிட்டி எந்த லெவல்ல இருக்குது, எப்படி அதை வந்து இது அனலைஸ் பண்றாங்க எக்கனாமிக்ஸ்ல வந்து அப்படின்றதான் வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டில பார்க்க போறோம். இதை என்ன சொல்றாங்க அப்படின்னா கோசனுடைய ஃபர்ஸ்ட் லா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு மார்ஜினல் ஒரு டெஃபினிஷன் கூட கொடுக்குறாரு. the additional benefit which can a person derive from a given increases of stock of a thing diminishing with every increases in the stock that he already has. என்ன சொல்றாங்க அப்படின்னா பண்டங்களை கூடுதலாக அதாவது ஒருவருக்கு ஒரு பண்டத்தினுடைய அளவு கூடுகின்ற பொழுது அதிலிருந்து கிடைக்கின்ற பயன்பாடு அப்படின்னு குறைந்து கொண்டே தான் சொல்லணும். இப்போ பணக்காரங்கிட்ட வந்து பணம் கூடிக்கிட்டே போயிடுச்சு அப்படின்னா ஒரு ரிச்சர் வந்து ரிச்சரே ஆகிட்டே இருக்காருன்னா ஒரு ரிச்மேன் ரிச்சராக ஆகிட்டே இருக்காருன்னா அவர்கிட்ட வந்து பணத்தினுடைய மதிப்பு அப்படின்றது இருக்குமா, மணி வேல்யூ அப்படின்றது அங்கே லோவாக இருக்கும். இதே வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில மணி வேல்யூ அப்படின்றது எப்படி இருக்கும், ஹையா இருக்கும். அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த அடிஷனல் பெனிஃபிட்ஸ் which a person derives from a given increases of his stock of a thing diminishes with every increases in the stock that he already has. அப்ப மார்ஷல் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒருத்தருடைய அந்த பண்டத்தை அதாவது ஒரு குட்ஸோட அளவு அதாவது ஒரு ஸ்டாக் வந்து என்ன ஆகிட்டே இருக்குன்னா இன்க்ரீசஸ் ஆகாத ஒவ்வொரு இன்க்ரீசஸ்ல இருந்தும் அப்படி இன்க்ரீசஸ் ஆகிட்டே இருக்கும்போது அதுல இருந்து கிடைக்கிறது என்ன ஆகும் அப்படின்னா குறைஞ்சிக்கிட்டே வரும். எவ்வளவுக்கு எவ்வளவு அது இன்க்ரீசஸ் ஆகுதோ அதுல இருந்து கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் அப்படின்றது என்ன ஆகும் அப்படின்றாங்க குறைஞ்சிக்கிட்டே வருகிறார். இதைத்தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரெண்டு தான் யூஸ் பண்ணி நம்ம பார்க்க போறோம். அதாவது மார்ஜினல் யூட்டிலிட்டி MU, டோட்டல் யூட்டிலிட்டி TU. இதை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதை வச்சு நம்ம பேஸ் பண்ணி என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி அப்படின்ற ஒரு லாவை பார்க்க போறோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல இந்த லா ஆஃப் டிமினிஷிங் யூட்டிலிட்டி அப்படின்றத வந்து பிரீஃபா அதுக்கான அசம்ப்ஷன், அதுக்கான டேபிள், அதுக்கான டயகிராம் எக்ஸ்பிளனேஷனோட நெக்ஸ்ட் கிளாஸ்ல கண்டிப்பா பண்ணுவோம். நோட்டை ப்ராப்பரா யூஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் லெசன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நோட்டை வந்து ப்ராப்பரா யூஸ் பண்ணி நோட் எழுத பாருங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல இந்த லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி அப்படின்றத வந்துட்டு பார்க்கலாம். Thank you.